யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேரம் வணக்கம். 3 விதமான மீன் வச்சு இந்த 3 விதமான உணவுகள் செய்ய போகிறோம். வாங்க பார்ப்போம். ஒட்டி மீன் ஒட்டி மீன் ஒட்டி மீன் 2ஆம் 3ஆம் பால் 1ஆம் பால் வெங்காயம் பச்சை மிளகாய் புளி உள்ளி கருவேப்பிலை ஆயிலாம் போய்ட்டு கொஞ்சம் வச்சுக்கம் மாங்காய் வெந்தயம் யாழ் சமையல் தூள். இந்த ஒட்டி மீன் வந்து செதில் ஒன்றும் இல்லை, செதில் ஒன்றும் இருக்காது, துப்புரவாக்குறேன் சுவம். இது ஒரு இந்த கொழுப்பு பிடிச்ச மீன் மாதிரி குழம்புல ஒரு மனம் பெறும். அப்போ நாங்கள் அதுக்கு அரைச்சி போட்டு தான் காய்ச்ச போகிறோம் மிளகாயத்தூளை. எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்ப்போம். நாங்கள் இப்போ சமைக்க முதல் இந்த புளியை இருக்கா ஊற போடுவோம். இது புளி நாங்கள் மாங்காய் போடுறோடைய கொஞ்சமாக புளியை போடுறேன். இது நல்லா ஊறட்டும். வாங்க குழம்ப கூட்டுவோம். இப்போ மீன்களை எடுத்து வைப்போம். மீனை போட்டுட்டு சட்டிக்கில் நாங்கள் மற்ற சாமான்களை போட போகிறோம். புளி கரைச்சி எடுத்துட்டோம். புளியை விடுவோம். எல்லாத்தையும் ஒன்று போட போகிறோம். ஒன்றுக்கு பிடித்தால போட போகிறோம். வெங்காயம் போட போகிறோம். பச்சை மிளகாய் மாங்காய் தூளோடு போட்டிக்கலாம் தான் கறியாமல் இருக்கும். இது என்ன பாண்டி மாங்காய் இல்லை சேலன் மாங்காய் தான் குழம்பு கொஞ்சம் கூட ருசியான மாங்காய். இது சேலன் மாங்காய் குழம்பு கொஞ்சம் ருசி கூட. இதையும் போட்டு வெந்தயம் கொஞ்சம் போட போகிறேன். இப்படியே விட்டுட்டு இது நாங்கள் சமைக்கிற யாழ் சமையல் தூள். பச்சையாக அம்மியில் அரைப்பினோம். இப்போ நாங்கள் அரைக்கிற இல்லையண்டோடைய இப்படி செய்கிறோம். 3 கரண்டி வழக்கமாக நாங்கள் குழம்பு போடுறோம். 3 கரண்டி தூளை இதுக்குள்ளே போடுறேன். இவ்வளோ காணும். இதுக்குள்ளே நாங்கள் இந்த உள்ளியை போட்டு முதல் 2 தரம் சுற்றுவோம். தண்ணி முதல் விட வேண்டாம். தண்ணி விட்டிங்கன்னா அரைப்படாது உள்ளி. இதை இப்படியே 2 தரம் சுற்றி போட்டு பேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பசத்தன்மையாக அரைச்சி கொண்டு வருவோம். மூடுவோம். இப்போ நாங்கள் இதை உள்ளியை போட்டு உள்ளியை மட்டும்தான் போட்டு அரைச்சிருக்கிறோம். இனி ஒரு கொஞ்சம் தண்ணியை விட போகிறேன். தண்ணியை விடலாம் விரும்பினா அல்லது கப்பிப்பால் விடலாம். அப்போ கொஞ்சம் தண்ணியை விட்டு உலத்து தண்ணியை விட்டு அரைச்சா இது ஒரு பசை மாதிரி வரும். அதை விடுவோம். நாங்கள் இவ்வளவுதான். இந்த ஒட்டி மீனை கழுவுனாலும் அது மஞ்சள் போட்டு கழுவுனாலும் அதில் ஒரு மனம் பெறத்தான் பார்க்கும். இப்படி நாங்கள் இதை போட்டு காய்ச்சி வைக்கலாம், அந்த மனம் இருக்காது. மஞ்சள் போட்டு ஒட்டி மீன் கழுவுனாலும் அந்த மனம் இருக்கும். முழுக்க போடுவோம். இது குழம்பு ஒரு வித்தியாசமான இது மனமாக இருக்கும். நாங்கள் இப்போ கப்பிப்பாலையும் போட்டு கரைக்க போகிறோம். நல்லா கரைச்சி நாங்கள் கப்பிப்பாலை விட்டு 2ஆம் 3ஆம் பாலை விட்டு இதை கரைச்சி நாங்கள் அதையும் இதுக்கிட்டே விடுவோம். இதுக்கு அளவான உப்பை போடுவோம். உப்பு நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ கப்பிப்பாலை விட போகிறோம். இந்த ஒட்டி மீனெல்லாம் இந்த ஒட்டி மீன் தண்ணி குழம்பாக வைக்காமல் மட்டமாக வைக்கணும். நல்லா கலக்கி போட்டு இப்போ நல்லா கலக்கலாம். இப்போ இந்த கொஞ்சம் அவிஞ்சா பிறகு தான் சட்டிக்கெலாம் கரண்டி வைக்கப்படாது. மீனை பிச்சு போடும். இந்த கருவேப்பிலை நல்ல கருவேப்பிலை இருந்தால் கூட போடுங்க. இது எங்களுக்கு காயெல்லாம் போயிட்டுது. இதை மூடி இப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு விடுவோம். நாங்கள் வச்சதுக்கு துறக்கே இல்லை. இப்போ 8 நிமிஷம் ஆச்சுது நாங்கள் வச்சு. இது இருக்கா பார்ப்போம் என்ன மாதிரி கண்டபடி பெருசாக கிளறாதுங்கோ. கரைஞ்சிடும். கண்டபடி சட்டியை அகப்பியை போட்டு கிளறப்படாது. உப்பு பிடியெல்லாம் பாருங்கோ. பார்த்துட்டு இன்னொரு 5 நிமிஷம் விட்டுட்டு மேல் பாலை விட்டு இறக்குவோம்.
எனது மாங்காய் அவிய இல்லை, மாங்காய் பார்த்தனால அவிய இல்லை. மாங்காய் ஒரு அவிஞ்சு தண்டாத்தான் நாங்கள் மற்றதெல்லாம் செய்யலாம். திறப்பம் மாங்காய் அவிஞ்சிட்டோட்டு பார்ப்போம். அப்போ எல்லாம் அவிஞ்சிட்டுது மாங்காய். என்ன கறி எல்லி வழி அவிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் முதல் பாலை விட போகிறோம். இதுக்குள்ள கொஞ்சம் வெந்தயம் போட போகிறேன். இப்படி இது ஒரு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு மெல்லிய நெருப்பில் விட போகிறேன். இந்த பால் விட்டதுக்கு கொதிக்கிறதுக்கு. இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. நான் அடுப்பை நல்லா குறைச்சி விடுங்க. இவ்வளோ மெல்லியது இதில் இப்படியே 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு பிறகு துறக்காதுக்கு அப்படியே இறக்கி அங்கால வையுங்கோ. வாங்க. இப்போ 10 நிமிஷம் விட்டுட்டான். இனி இதை இப்படியே இறக்கி அடுப்பணி பாட்டுங்கோ. துறக்க வேண்டாம். இதை இப்படியே இறக்கி சூடாறு மட்டும் அப்புறம் வைப்போம். நல்லா கொதி அடங்கட்டும். சூடு எல்லாம் அடங்கிட்டுது. நாங்கள் திறந்து பார்ப்போம். இதை துறக்கைக்குள்ளே நல்ல ஒரு வாசம் அடிக்குது. இதை எடுக்கிறதா நல்ல கவனமாக இந்த மீன் எடுக்கணும். நீங்கள் எடுக்கல மீன் பிய்யாமல் எடுங்கோ. இதே மாதிரி செய்து வேறுங்கோ. இதை வந்து நாங்கள் உள்ளியல் போட்டு தந்தபடியாக அந்த ஒட்டி மீனில் ஒரு இந்த கொழுப்பு மீன். அது கொஞ்சம் அந்த நாங்கள் பெட்டேக்கிலே தெரியும் குடல் எல்லாம் கொழுப்பாக தான் இருக்கிற ஒரு மனம் அடிக்கிறது. அப்போ அந்த கொழுப்பு இல்லாமல் நாங்கள் காய்ச்சிரண்டா அந்த உள்ளியை அரைச்சி காய்ச்சுங்கோ. கவனமாக எடுக்காட்டி மீன் பிஞ்சுவோம். நாங்கள் இந்த மாங்காயில் தோலை சீவாதபடியாக ஒன்றும் கரையே இல்லை. அப்படியே துண்டு துண்டாக இருக்குது. இதே மாதிரி செய்து வேறுங்கோ. நீங்களும் இப்படியே வரும். மீன், மாங்காய், பச்சை மிளகாய், வெங்காயம், வெந்தயம், உப்பு, மஞ்சள் தூள், 1ஆம் பால், 2ஆம் 3ஆம் பால். வாங்க இப்படி செய்கிறேன் பார்ப்போம். இது திரளி மீன். இதை நல்லா எல்லாம் வடிவாக துப்புரவாக்கி போட்டு கொண்டு வச்சுருக்கிறோம். இதுக்குள்ள நாங்கள் போட போகிறோம். இதுவும் மாங்காயில் தோல் சீவாதைங்கோ. இது வீட்டு மாங்காய்ன்றபடியாக நாங்கள் உடனே ஆஞ்சு போடுறோம். இதுக்கு மாங்காய் கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா புளி சுட்டுட்டு கொண்டு நல்லா இருக்கும். வெங்காயம், பச்சை மிளகாய், சின்ன கல்லில் தானே இப்போ பச்சை மிளகாய் அவைகளுக்கு புறம்பாக காய்ச்சிரும். இன்றைக்கும் கருவேப்பிலை எடுக்கலாம் போயிட்டுது. வெந்தயம் போடுங்கோ. மஞ்சள் தூள் போடுங்கோ. இதுக்கேற்ற உப்பையும் போடுங்கோ. இதுவும் சுவமானது எல்லாருமே சமைக்கக்கூடிய மாதிரி தான் செய்கிறோம். இப்போ இதில் கொஞ்சம் பாலை விட்டு 2ஆம் 3ஆம் பால் இது அவிய விட போகிறோம். இது தெரியாது. புளி நாங்கள் மாங்காய் போட்டுக்கிறபடியே தெரியாது. மீனும் மாங்காயிலும் அவியட்டும். மூடி விடுவோம். வேறுங்கோ. நீங்கள் இதாண்ட விட்டுட்டு தூரா போப்பட இங்கே வேறுங்கோ. கொதிக்கத்துவாங்க, திரியத்துவாங்குது. அப்போ நாங்கள் பக்கத்தில் இருந்தே துளாவி கொண்டு நிற்கணும். நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் திரண்ட ஒரு இது மாதிரி வந்துடும். ஆடை மாதிரி வந்து அது ஒரு கட்டியாக வந்துடும். பக்கத்துலேயே நிற்கணும் நீங்கள். இப்போ மீன் அவிய மட்டும்தான்.
பாருங்க மாங்காய் நல்லா அவிஞ்சிட்டுது, மீன்களும் அவிஞ்சிட்டுது. இன்னும் 2 நிமிஷம் இதை இப்படி அஞ்சிட்டு ஒரு 2 நிமிஷம் மெல்லிய நெருப்பில் விட்டுட்டு பேர்ந்து மற்ற பால்களை விடுவோம். அதுகள் விட்டால் பேர்ந்து மெல்லிய மெல்லிய நெருப்பில் நாங்கள் விட தேவையில்லை. இப்போ கொஞ்சம் புழுங்குறதுக்காகத்தான் இதை மெல்லிய நெருப்பில் விட்டுருக்கோம். அங்கே திறந்து பார்ப்போம். இது நான் இதை வச்சதுக்கு அங்கே ஒரு இடமும் போயில்லை, பக்கத்துலேயே நின்று துளாவி அடி கொடுத்து இப்படி கிளறாதீங்க. மெல்லமாக நடுவுக்குள்ள மீன் இல்லாத பக்கத்தில் ஆப்பியை வச்சு ஆட்டுங்கோ. நாங்களே 2ஆம் 3ஆம் அளவு 2ஆம் 3ஆம் பாலில் அருவாசி விட்டேன் நாங்கள். இப்போ உங்களுக்கு உப்பளத்துக்கு சொதி வேணுமோ அந்த இடத்துக்கு விடுங்கோ. கணக்கு என்றாலும் தேவையில்லையாண்டால் கணக்கை காய்ச்சாதீங்கோ. இப்போ நாங்கள் அடுப்பை நல்லா கூட்ட போகிறோம். கூட்டி விடுங்கோ. இல்லை இனி கிளற தேவையில்லை, பக்கத்தில் நின்றீங்கன்னா சரி. நுரக்கட்டி வரைக்குள்ள முதல் பாலை விட்டுட்டு நிப்பாட்டுவோம். இங்கே வேறுங்கோ இதாண்டி கொண்டு வருது. பொங்க விட்டுறாதீங்கோ, பொங்குனா திரஞ்சுவோம். பொங்க விட்டுறாதீங்கோ. ஆட்டி கொண்டு வந்தீங்கன்னா பொங்காது. பால் கொதிச்சிடும். மேலே பால் புளிச்சு போகும். நிறைய கண்ணேறதுக்கு வச்சிங்கண்டா பாலையே ஒரு கொதிக்க விட்டு இதுக்குள்ளே இருக்கிற பால் கொதிச்சிட்டுது. நீதி இரவு மட்டும் உங்களுக்கு இந்த சொதி பிடிக்காது. இப்போ நாங்கள் மத்தியான நேரத்துக்கு சமைக்கிறோம். இந்த நேரம் நாங்கள் முதல் பாலை விடுவோம். முதல் பாலையும் பொங்க புளி நாங்கள் பெருசாக அப்படியே தானே திரிய பார்க்கும். உரைப்பு போடாத கறிகளை இன்னும் காய்ச்சினாலும் நீங்கள் தூர போகக்கூடாது, பக்கத்துலேயே நின்று பார்க்கணும். திரிய விட்டுறாதீங்க. இப்போ அடுப்பை நிப்பாட்ட போகிறேன். அடுப்பை நிப்பாட்டும் போது உங்களுக்கு இதை சீரகம் சொல்ல மறந்துட்டேன். சீரகத்துலேயும் ஒரு இவ்வளோ சீரகம் போடுங்க, சின்ன சீரகம். வெந்தயமும் ஒரு இவ்வளோ போடுங்க. போட்டுட்டு ஒரு கிளறிட்டு இப்போ அடுப்பை நிப்பாட்டுங்கோ. அடுப்பை நிப்பாட்டி விடுவோம். இன்னும் ஒரு பாப்பந்து வந்துட்டு திரிய விட்டுறாதீங்கோ. அது அடுப்பு நிப்பாட்டம் போல சட்டி அண்டபடியாக கொதிச்சு கொண்டு இருக்குது. இறக்கைக்கில் வெந்தயம் சீரகம் போட்டு நாங்கள் இனி அடுப்பை மூட போகிறேன். இனி தெரியாது. இதை நாங்கள் இந்த சூடு எல்லாம் மாறி ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு திறவுங்கோ. வாங்கோ திறப்போம். நல்லா ஆடிட்டு நீங்கள் கட்டாயம் கருவேப்பில்லை ரம்பையிலேல் இருந்தால் போடுங்கோ. இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வரும் பாருங்கோ. அப்படியே மீன் எதுவும் பிய்யே இல்லை, மீன் ஒன்றும் பிய்யே இல்லை. கண்டபடி அகப்பியை போட்டு ஆட்டாமல். இது எங்களுடைய அம்மா அடிக்கடி செய்வா. அப்பா சொல்லி வருது தொட்டு கொண்டு சோறு சாப்பிடலாமாண்டு. இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வரும். இது முரல் மீன். இது கிட்டத்தட்ட 2 அடி 2.5 அடி கிட்ட வந்தது. இதை இன்றைக்கி சந்தையை போய் இதை தான் வேண்டி கொண்டு வந்திருக்குன்னா இதை நீ வெட்டி எப்படி சமைக்கிறேன்ட்டு பார்ப்போம். அளந்து பார்க்கல 2.5 அடி கிட்ட வந்தது. இந்த தலைப்பாகம் பாலெல்லாம் கழிச்சு தான் இன்றைக்கி நாங்கள் குழம்பு வைக்க போகிறோம். இதை இப்போ இந்த தலையை போட்டு ஒரு சொதி வைக்கலாம் தனியாக. நல்ல புது மீன் கடற்கரையிலேயே போய் பண்ணி வந்துடுவேன். இதை நாங்கள் இப்படி சமைக்கிறோம்னு பார்ப்போம். வாங்கோ. நாங்கள் இந்த புதுசாக இல்லையான்னு இந்த பூவை பார்க்க தெரியும். நல்ல சிவப்பாக இருந்தது. பெட்டேக்கில் நல்ல ரத்தமும் பெறும்.
நாங்கள் அப்போதை வாங்கி கொண்ட முரல் மீனை சின்ன சின்ன வெட்டி எடுத்துட்டோம். வெட்டி எடுத்து கழுவி வச்சிருக்கிறோம். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழம், இஞ்சி, கருவேப்பிலை, உள்ளி, புளி, வெந்தயம், உப்பு, கடுகு, ஜால் சமையல் தூள், நல்லெண்ணெய். வாங்கோ இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நீங்கள் இந்த மீனை உங்களுக்கு விருப்பமான அளவு துண்டுகளில் வெட்டலாம். இப்போ எங்களோட பிள்ளைய இந்த அளவு துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கணும். இந்த துண்டு இதை வச்சு தான் குழம்பு வைக்க போகிறோம். நல்லெண்ணெய் விட போகிறோம். நாங்கள் பாவிக்கிற எண்ணெய். இப்போ கடுகு போட போகிறோம். இது வித்தியாசமான குழம்பு மாதிரி வரும். நாங்கள் மற்ற மீன் குழம்புக்கு கடுகு ஒன்றும் பாவிக்கிறதில்ல. வெங்காயம் போட போகிறோம். பச்சை மிளகாய் போட போகிறோம். கருவேப்பிலை கொஞ்சம் போட போகிறோம். இப்போ நாங்கள் தாளிக்க போகிறோம். அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். முரல் மீன் வந்து நல்ல நீளமான மீன், துண்டுகள் விழும். இப்போ நாங்கள் இது நல்ல மொத்தமாயும் பெறும். இப்போ மற்ற மீன்களில் துண்டுகள் விடுகிறன்னு பார்க்க முரல் மீனில் நீள மீனுடைய கணக்க துண்டு வெட்டலாம். குடிக்கல தண்ணியை ஊற்றி கரைச்சி வைப்போம். நல்லா முடி வைப்போம். இப்போ நாங்கள் உண்டியெல்லாம் போடுவோம். இது கொஞ்சம் பதக்கட்டும். வெந்தயத்தை போடுவோம். அடுப்பை மெல்லிய நெருப்பில் விடுவோம். அதை பெருசாக இங்கே விட வேண்டும். இப்போவும் தாலி சேர்க்கலாம். மெல்லிய நெருப்பில் விடணும். இப்போ நாங்கள் இங்கால இப்போ இதை வடிவார்க்க தாளிச்சுட்டு நாங்கள் இங்கால புளி தண்ணியை கரைச்சி கொண்டு வந்துட்டோம். இந்த புளிக்குள்ள தக்காளி பழத்தை போடுவோம். தக்காளி பழத்தை போட்டு நல்லா பிணைவோம். இவ்வளோத்துக்கு பிணையணுமோ அவ்வளோத்துக்கு நல்லா செஞ்சு விடுங்க. இதோ வழக்கமாக நாங்கள் காய்ச்சல மீன் குழம்பு மாதிரி இருக்காது. ஒரு வித்தியாசமான இதில் இருக்கும். இது நீங்கள் முரல் மீன் மட்டுமில்லை, எல்லா மீன்லேயும் இப்படி செய்யலாம். பால் விடாமல் காய்ச்சலண்டா இப்படி செய்யலாம். இது நல்ல பழமாக இருந்துச்சுன்னா கூட நல்லா இப்படி நாங்கள் கரைக்கல எல்லாம் அப்படியே கரைஞ்சிடும். இதில் கொஞ்சம் காய்ப்பதமாக தான் எங்களுக்கு அம்பிட்டது. இப்போ நாங்களும் கொஞ்சம் இஞ்சி போடுவோம். கொஞ்சம் கலக்க போட தேவையில்லை. அடுப்பை மெல்லிய நெருப்பிலேயே வச்சுருவோம். கொஞ்சம் வெந்தயம் போட போகிறோம். அதுக்கு வெந்தயத்தை போட்டுட்டு நாங்கள் இங்கால இந்த புளித்தட்டியில் தூளை போடுவோம். அளவான தூளை போடுவோம். அங்கே மீனுக்கு அளவான ஜால் சமையல் தூள் நாங்கள் வழக்கமாக 3 மேசக்கரண்டி போடுறோம். நாங்கள் இது தேக்கரண்டி என்றபடியாக நாங்கள் 5 6 கரண்டி போடுறோம். இதையும் நல்லா கரைச்சி விடுவோம். இப்போ நல்லா மணமெல்லாம் பெறுது. இதை நாங்கள் இப்படியே விட்டுட்டு இந்த தூள் இதை விட போகிறோம். இதுக்கெல்லாம் புளி தண்ணிக்கெல்லாம் தக்காளி பழம் இதுக்கெல்லாம் நாங்கள் இந்த கோப்பியை கழுவி ஒரு டம்ளர் தண்ணி திருப்பியும் விட போகிறோம். இப்போ இந்த தண்ணியை இதுக்குள்ளேயே விட போகிறோம். இதை விட்டு நாங்கள் நல்லா மூடி விட போகிறோம். உப்பு போட போகிறோம். இப்போ இதுக்கு அளவான உப்பு போட்டுட்டு நல்லா மூடி விட போகிறோம். நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த அப்புறம் மீன் போடுவோம். திறந்து பார்த்தோம். இப்போ நல்லா தூள் வைக்கலாம் போய் நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது.
இப்போ நாங்கள் மீனை போட போகிறோம். மீனை ஒரு குண்டா போடுவோம். இந்த குழம்பு இன்றைக்கு காய்ச்சி வச்சு நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ருசி கூடவே இருக்கும். பால் விடாத வழியாக பல்தாயும் போகாது. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பெரிய நெருப்பெரிய விட்டு பேர்ந்து 5 நிமிஷத்துக்கு குறைச்சி விடுங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நாங்கள் 5 நிமிஷம் நல்ல பெரிய நெருப்பில் எரிய விட்டுருக்கோம். மீன் கொதிச்சு கொண்டு இருக்குது. இனி இதை மூடிட்டு எவ்வளோ மெல்லிய நெருப்போ அவ்வளோ மெல்லிய நெருப்பில் 5 நிமிஷத்துக்கு மூடிட்டு துறக்காதீங்க. அப்படியே நிப்பாட்டி விடுங்க. சூடெல்லாம் அடங்குனா பிறகு துறவுங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு இனி மெல்லிய நெருப்பில் விடுங்க. வாங்க துறந்து பார்ப்போம். இந்த மீன் இந்த முரல் மீன் வந்து மற்ற மீன்கள் மாதிரி மென்மையான மீன் இல்லை. இது கொஞ்சம் வைரமான மீன். அப்போ நாங்கள் ககப்பியில் போட்டாலும் கொஞ்சம் பயம் இல்லை, உடையாது. அப்படியே நிற்கும். முழுசாகவே மீன்கள் நிற்கும். இப்போ நாங்கள் அடுப்பை நிப்பாட்ட போகிறோம். நிப்பாட்டி போட்டு துறக்க மாட்டோம். இதுக்குள்ளே வெந்தயம் போட போகிறோம். கொஞ்சம் இதுக்குள்ளே புளி தண்ணியும் தக்காளி பழமும் மட்டும்தான். ஆனால் இன்றைக்கு சாப்பிட்றோம் பார்க்க. இந்த கறி நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா ருசியாக இருக்கும் கூட. மூடியாச்சு. நீ அடுப்பை நிப்பாட்ட போகிறேன். இதே மாதிரி செய்திங்கன்னா இப்படியே வரும் உங்களுக்கும். அடுப்பை நிப்பாட்டி சூடாறு மட்டும் விடுங்கோ. இப்போ நல்லா சூடாறிட்டுது. அடுப்புக்கு மூடியை திறந்துட்டோம். இனி நாங்கள் இதை எடுத்து சட்டிக்கெலாம் மாற்றுவோம். இதே மாதிரி செய்யுங்கோ. இப்படியே வரும். இது பால் இல்லாமல் வச்சிருக்கிறோம். வித்தியாசமான ருசியோடு இருக்கும். அநேகமாக வெளிநாட்டிற்கார்கள் கேப்பிடம் பால் இல்லாமல் காய்ச்சுற மாதிரி காட்டுங்கொண்டு. அவை இது பால் இல்லாமல் காய்ச்சி இருக்குது. இதே மாதிரி செய்து பாருங்கோ.